இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் தருண் மூர்த்தி இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க தொடரும் படத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோ ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்ட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்குறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சில ரீசன்ஸ்னால சொந்த ஊரான கேரளால இருக்க ராணிக்கு வராரு. அங்க ஃபேமிலி, குழந்தைங்கன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. தனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அம்பாசிடர் காரை வச்சு சம்பாதிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு வராரு. அந்த டைம்ல தான் பையன் தான் அப்பாவுக்கு தெரியாம தான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த காரை எடுத்துட்டு போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. இது அப்பாவுக்கு தெரிஞ்சதும் பையனை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் ரிப்பேர் பண்ணதுக்கு விட்டுட்டு திருப்ப எடுக்கலான்னு போகும்போது தான் தெரிய வருது, உன் காரை எப்படி போலீஸ் ஃபால்ஸ் அலிகேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இங்கேருந்து கதை வேறு களத்துக்குள்ளே போகுது. இதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு தான் காரை திரும்ப கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மோகன்லால், ஷோபனா இவங்க 2 பேரும் பேராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாரதி ராஜா தான் அந்த ஸ்டண்ட் மாஸ்டராக நடிச்சிருக்காரு. அப்புறம் பிரகாஷ் வர்மா, பினுங் பாப்பு இவங்க 2 பேரும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருமே ரொம்பவே சூப்பராக நீ நான் அப்படின்னு போட்டி போட்டு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆன் ஸ்க்ரீனில் இவங்க நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் ஒர்க் இது எல்லாமே டாப் நாட்சாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜேக்ஸ் பிஜாய் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு எமோஷனை அவ்வளோ சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தார். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்பவே நேச்சுரலாகவும் யதார்த்தமாகவும் ரொம்ப சூப்பராக போச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியலாக டியூரேஷனை கூட்டணும் அப்படின்னு எந்த ஒரு சீனுமே திணிக்கப்படலை. இந்த 2.25 மணி நேரம் படத்தில் 2 மினிமலான சீன்ஸை தவிர்த்து மீதி எல்லா இடங்கள்லையும் அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்துச்சு. மோகன்லாலோட ஆக்டிங் ஒவ்வொரு சீன்லேயுமே கர்ஜிக்கிற வகையில் இருந்துச்சு. இந்த ரிவெஞ்ச் ட்ராமா த்ரில்லர் படத்தில் நான் மேலே சொன்ன ஒன்லேன்னு இவங்க வெறும் கவரப்பாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட கோரே வேறு. பிரகாஷ் வர்மா கேரக்டர் எல்லாரை விட ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சிம்பிளாக நடித்தே எல்லாரை விட ஒரு பாயிண்ட் மேலே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பினும் பாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அக்லி ஃபேஸ் கேரக்டர் மீட்டரை எந்த ஒரு இடத்துலையும் குறையாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்க்கும்போது என்னதான் பாவனாஸ்தை ரிவைன் பண்ணுற மாதிரி குடும்பம், ட்ராமா, ரூத்லெஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தன்னோட தனி சிறப்பில் தனித்து நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல த்ரில்லர் படம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சு. எனிதிங் ஃபார் மை ஃபேமிலி அப்படிங்கிற அப்பாவுக்கும் எனிதிங் ஃபார் மை ப்ரைட் அண்ட் ஹானர் அப்படிங்கிற அப்பாவுக்கும் இடையில நடக்கிற வார் தான் இந்த மொத்த படமே. இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, டைரக்ட் மலையாளம் வித் சப்டைட்டில்ஸோடு தான் ஓடுது. ஸோ அது இதுன்னு இல்லாமல் ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.